இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்ல கல்விமானி நாவை எனக்கு தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல ஸ்கிரிப்சர் ரீடிங், அந்த வசனங்களை நம்ம கவனிச்சிருப்போம். அதுக்கு முன்னதாக ஒரு கேள்வியோட இந்த தியானத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க டைட்டில் பார்த்திருப்பீங்க எல்லாரும், டு யூ லைக் டு வாலண்டியர் அப்படி ஒரு டைட்டில். எத்தனை பேருக்கு வாலண்டியர் செய்ய பிடிக்கும்? நீங்க சொல்லலாம் ஓபன் பண்ணி, அப்படிலாம் கை தூக்கலாம். எத்தனை பேருக்கு வாலண்டியரா உதவி செய்யறது ரொம்ப பிடிக்கும்? ஓகே, வெரி குட். நிறைய பேர் ஸ்கிரீன் திறக்கல, அதனால தெரியல. ஆனா நம்ம எல்லாருமே எஸ் தான் சொல்ல முடியும் இந்த அளவுக்கு, இல்லையா? மோஸ்ட்லி சில பேருக்கு வேணா செய்ய பிடிக்காது. சரி, வாலண்டியர்னா என்ன மீனிங்னு நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். யாருக்கு அது கருத்துகள் இருக்கா? வாலண்டியர்னா என்ன? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். யாருடைய கட்டளை இல்லாம தன்னார்வத்தால போய் செய்யற உதவி. வெரி குட். அதுதான் கரெக்டா. நானும் அதை பார்த்தேன். கட்டாயப்படுத்தாம நம்மளா முன் வந்து பணம் வாங்காமல் நம்ம செய்யற உதவிக்கு, பணம் வாங்காமல் செய்யற உதவிக்கு தான் பேர வாலண்டியர். சரியா சொன்னீங்க. தேங்க்யூயா. இந்த நாளிலும் வேதத்துல நம்ம நிறைய பேரு வாலண்டியர் செய்ய பிடிக்கும்னு சொன்னோம். வேதமும் அததான் சொல்லுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 3:18. அது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நேரத்தை கருதி நான் சொல்றேன், ஆனா நீங்க அதை ரெஃபர் பண்ணலாம். என்ன சொல்லுதுன்னு, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். கிரியையினாலும் உண்மையினாலும். நம்முடைய கிரியை எப்படி இருக்கு, நம்ம எப்படி உண்மையா செய்யறோமா அல்லது கடமைக்கு போய் சேரமா அப்படின்றதே நம்ம இந்த நேரத்துல சிந்திக்கணும். மீக 6:8 ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். என்ன செய்யணும்? நீ நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை அவர் உன்னிடத்தில் கேட்கிறார். நம்ம எல்லாமே செய்யலாம், அது செஞ்சுட்டு மனத்தாழ்மை இல்லைன்னா அது செல்லுபடுமா என்னன்றது எனக்கு தெரியல. ஆண்டவர் எல்லாம் செஞ்சுட்டு என்ன செய்ய சொல்றாரு? மனத்தாழ்மையா இரு. நான் செஞ்சுட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன் பெருமை பாராட்டுறது ஆண்டவருக்கு கொஞ்சமும் இஷ்டம் கிடையாது. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய இடத்துல நம்ம வாலண்டியர் பண்ணுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல பெரிய மழை வந்துச்சு. ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல சரியான வெள்ளம். வெள்ளம் வந்து மேல வரைக்கும் வந்துருச்சு. அப்ப நிறைய இடத்துல ஜனங்க அங்கங்க ஸ்டக் ஆகி இருந்தாங்க. சென்னையில எல்லாம் பார்த்தா சரியான வெள்ளம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்க, போய் அந்த ஜனங்க போய் உதவி செஞ்சு அந்த ஜனங்களுக்கு எந்தெந்த வகையில அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த வகையில உதவி செஞ்சாங்க. நிறைய பேரு குழந்தைங்களை வச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இப்ப பால் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த எப்படியோ அதே மாதிரி பிரெக்னன்ட் லேடிஸ என்ன செஞ்சாங்க, எப்படி எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல, எடுத்துட்டு இருந்த ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்க்கறது, இப்படி நிறைய உதவிகள் செஞ்சாங்க. பிறகு எல்லாத்தையும் வயசானவங்கள எப்படியோ தோல்ல சுமந்து, பிறகு அந்த போட் மாதிரி செஞ்சு, எப்படியோ செஞ்சு என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை பார்க்கும்போது நமக்கு நம்மலாம் இப்படி எல்லாம் செய்யவே இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. ஆனா உதவி செஞ்சோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு கிடைக்குது. அப்படிதானே? அதே மாதிரி அந்த செஞ்சவங்க ரிசீவ் பண்ணுனவங்களும் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவங்க தெய்வம் மாதிரி எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆண்டவர் அவங்களை அதிகமா ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, அதே நேரத்துல ஒரு ட்ரெயின் வந்து தமிழ்நாட்டுலதான் ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஒரு கிராமம் எங்கேயுமே போக வசதி இல்லாத ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுச்சு. இந்த ட்ரெயின் போகவே முடியாது. அப்ப இந்த ஜனங்க, கரண்ட் இல்ல அந்த ஊர்ல, ஜனங்களும் ஏழை ஜனங்க கிராமத்துல. இந்த ட்ரெயின்ல இருந்தவங்களுக்கும் பசி பட்டினி எல்லாமே இருக்குது. இதுலயும் எல்லாமே இருந்தாங்க. குழந்தைங்க இருந்தாங்க, பெரியவங்க இருந்தாங்க, வயசானவங்க இருந்தாங்க, பல விதமான ஜனங்க அந்த ட்ரெயின்லயும் இருந்தாங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க.
ட்ரெயினிங்லயும் போக முடியாது, வந்த இடத்துல இருந்தும் போக முடியாது, அதுல ஸ்டக் ஆகி இருக்கு. அப்புறம் என்ன தண்ணி தாகம், எப்படி பல காரியங்கள் அதுல தேவைப்படும் இல்லையா? ஆனா அந்த கிராமத்து ஜனங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த நியூஸ்ல இதெல்லாம் பார்த்தேன் நானு. பண்ணாங்கன்னா அவங்க வீட்லயும் அவங்க ரெடியா இல்ல. கிராமம்னா சின்ன ஏழைகள் நிறைய பேர் இருக்காங்க, குடிசை வீடு தானே. அவங்களுக்கு அன்னன்ன தேவைக்கு தான் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உள்ள ஜனங்க என்ன செஞ்சாங்க, அந்த கிராமத்துல உள்ள ஜனங்கள்ட்ட எல்லாத்தையும் போய் அரிசி கலெக்ட் பண்ணிட்டு வந்து, அவங்கவுங்க வீட்டுல என்ன அரிசி பருப்பு இருக்கோ அதை வாங்கிட்டு வந்து, என்னென்ன வகையில அவங்களுக்கு சமைச்சு போடணும் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, இந்த ட்ரெயின் எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, சமைச்சாங்க. சமைச்சு அவங்க ரசம் பண்ணி கொடுத்தாங்க, பருப்பு பண்ணி கொடுத்தாங்க, சாதம் பண்ணி கொடுத்தாங்க. இப்படி என்னென்ன வகையில அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்குல செஞ்சாங்க. எவ்வளவு ஒரு பெரிய உதவி பாருங்க. நம்ம எல்லாம் நல்லா உடுத்துறோம், நல்ல வசதியா இருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், நமக்கு வீடுகள் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. ஆனா நம்ம எப்படிப்பட்ட உதவிகள் செய்யறோம் அப்படின்றதான் நம்ம இந்த தியானத்துல இருந்து கற்றுக்கொள்ளணும்ன்றத நான் விரும்புறேன். வேதத்துல நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா 5 நபர்களை நான் குறித்து வேகமா சொல்லிட்டு போலான்னு நினைக்கிறேன். முதலாவது பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு பெதஸ்தா குளம்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே நான் என்ன சொல்றேன், வேதத்துல சொல்றது, அவங்க இயேசு பத்தி அறியாதவங்க. ஆனா ஆண்டவர் எந்த வகையில அவங்களுக்கு உதவி செஞ்சார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பெதஸ்தா குளம்னு ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்துல ஒரு மனுஷன் படுத்திருந்தாரு. எப்படி படுத்திருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, 38 வருஷமா எழும்ப முடியாம அதிலே படுத்திருந்திருக்கிறாரு. அவருக்கு அந்த குளத்தோட ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வருஷத்துல ஒரு நாள் தேவதூதன் அந்த குளத்துல கலக்குவார் இறங்கி. அப்ப யார் யார் அந்த குளத்துல முதலாவது போய் இறங்குறாங்களோ அவங்க சுகமாயிருவாங்க. அப்படி ஒரு இது இருந்துச்சு. அப்ப இந்த எல்லாருமே யார் யாருக்கு கொஞ்சம் லைக் கையில சுகவீனமா இருக்கும், வயிற்றுல சுகவீனம் இருக்கும், மைண்ட்ல இருக்கும், சோ அவங்களால நடக்க முடியும், அவங்களாம் என்ன செஞ்சிருவாங்க, போய் அவங்க அந்த சுகம் பெற்றுட்டாங்க. எந்த அப்படியே காத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த தேவதூதன் எப்ப கலக்குவாருன்றது தெரியாது, ஆனா காத்துட்டே இருக்கணும். எப்படி நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பஸ் வர்ற நேரம் நமக்கு தெரியாதோ, அல்லது ட்ரெயின் நமக்கு தெரியும் ஸ்டேஷன் இந்த வருது அப்படின்றது. பஸ் நமக்கு இங்க வெயிட் பண்ணும்போது எந்த நேரம்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்துக்கு வராது. ஆனா நம்ம கண்ணு அந்த பஸ்ஸே நோக்கி இருக்கு. அதே மாதிரி இந்த தேவதூதன் கலக்கிற வரும்போது இவங்க போய் இறங்கணும், இறங்குனா அவங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு மனுஷன் அப்படி இறங்க முடியாது, ஏன்னா கால்ல அவருக்கு நடக்க முடியாது. அப்படி பாருங்களேன், 38 வருஷம் பாருங்க, 38 நாள் சுகவீனமா இருந்தா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. 38 வாரம் இப்படி இருந்தா எப்படி இருக்கும், 38 மாசம் எப்படி இருந்தா எப்படி இருக்கும், 38 வருஷம் அவர் இருந்திருக்காருன்னு என்ன ஒரு பொறுமை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன சரி, இவருக்கு முடியல, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே தூக்கி விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு தூக்கி விட்டாங்கன்னா கூட இருக்கவங்க அவங்களுக்கு சுகம் வேணும், அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் நேர என்ன பண்றாரு, இந்த மகன்கிட்ட கேட்கிறாரு, பேசுறாரு. என்ன கேட்கிறாருன்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 6 வசனத்துல இருந்தே போயிட்டே இருக்கு. நீங்க இது கோத்ரு பண்ணலாம். அதுல 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் ஆண்டவர் இவங்களுக்கு கேள்வி கேட்கும்போது அவருக்கு என்ன கேட்கிறார், உனக்கு சுகம் கிடைக்க ஆசையா, விரும்புறாயா அப்படின்னு கேட்கிறாரு. உனக்கு சுகமாக விருப்பமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது இந்த மனுஷனுக்கு அவர் யாருன்னே தெரியாது, அவருக்கு யாருன்றதே தெரியாம போயிருச்சு. தெரியாம போனோன்னே ஆனாலும் என்ன சொல்ற, ஆமா எனக்கு ஆசை, ஆனா யாருமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, என்னைய குளத்துல இறக்கி விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ குளத்துலயும் இறங்க வேண்டாம், ஒண்ணும் செய்ய வேண்டாம், நான் என்ன சொல்றேன், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னாரு. உடனே அந்த மனுஷன் என்ன செய்தார், நடந்தார். அப்படியே அங்க போகும்போது அந்த ஜனங்க கேக்குறாங்க, உனக்கு யார் சுகம் கொடுத்தா அப்படி. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்ற. 13வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எனக்கு தெரியாது அவர் யாருன்னு. அதே இது பின்னால போக போக 15வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, அந்த மனுஷன் இயேசு என்று அறிந்தான். அதுக்கு பிறகுதான், சுகம் கொடுத்த பிறகுதான் தெரியும் அது இயேசு என்று சொல்லி. சோ இவங்க பாருங்க, ஆண்டவர் இந்த இயேசுவன் வணங்கல, அவன் தேடி போகல, ஆனால் அவனுடைய விருப்பம் என்ன, அவனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று. அதனால ஆண்டவரே தானாகவே என்ன செய்றார், நீ விருப்பமான அவனுக்கு சுகத்தையும் கொடுத்தார் அப்படின்றத நம்ம இதுல இருந்து பாக்குறோம். ரெண்டாவதாக பார்க்கும்போது, ஒரு மனுஷன் இருந்தான், அவனும் இயேசுவை அறியாதவன். ஆனா அந்த இயேசு எப்பவுமே அந்த
தெருவெல்லாம் நடந்தாங்க, ஊரெல்லாம் நடந்தாங்க, இந்த மாதிரி போற இடம் எல்லாம் சுகம் கொடுத்தாங்க அப்படின்ற பேசுறத ஒரு மனுஷன் கேட்டான். அந்த மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த மனுஷன் ஒரு குள்ளமானவன். அவர் எந்திரிச்சுதாரு. அவருக்கு அந்த ஆண்டவர் இவ்வளவு பெருமையா அவரை பேசுறாங்களே, அவரை குறித்து இவ்வளவு எல்லாருமே பேசுறாங்க, என்ன செய்றாரு, அற்புதம் செய்றாரு, அதிசயம் செய்றாரு, சுகம் கிடைக்குது அப்படின்றத குறித்து கேள்விப்பட்ட உடனே அவர் எப்படிப்பட்டவருன்னு நானும் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு நினைச்சுதான். ஆனா அந்த கூட்டத்தை பார்த்தா, இப்ப நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, யாராவது வைஸ் பிரசிடென்ட் அல்லது பிரசிடென்ட் அல்லது வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள் யாராவது இந்த இடத்துக்கு வர்றாங்கன்னா எவ்வளவு கூட்டம் இருக்கும்ல, நம்மளும் நெரிச்சி அடிச்சு போகவே முடியாது. அதே மாதிரி ஒரு கூட்டம். ஆனா இவர் குள்ளமா இருந்ததுனால இவருக்கு என்ன பண்ண முடியல, அந்த இடத்துல போக முடியல. அப்ப நினைக்கிறாரு, நான் குள்ளமாவும் இருக்கிறேன், இந்த கூட்டத்துல நெரிக்கவும் முடியாது, நான் இயேசுவை ஃபாலோ பண்றதும் கிடையாது, அவருக்கு என்னைய தெரியாது, எனக்கு அவரை தெரியாது, ஆனா இவரை பார்க்கணும், எப்படிப்பட்டவர்ன்றத பார்க்கணும் அப்படின்றதுனால என்ன செய்யற, ஒரு மரத்துல ஏறி உட்கார்ந்து பாக்குறாரு. ஆனா இவரும் இயேசு நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லல, இயேசுவும் இவரை பார்த்த மாதிரி செய்யல. ஆனா அவருடைய இருதயத்தோட தான் அறிந்த தேவன் என்ன செஞ்சாரு, அந்த கூட்டத்துல வந்த உடனே, அந்த இடத்துல வந்த உடனே என்ன செஞ்சாரு, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டுல தங்க போகிறேன்னு சொன்னாரு. இயேசு அதான் சங்கீதம் 91 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் எப்படிப்பட்டவரோ என்று பார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் சொல்லி ஒரு வசனம் இருக்கும். யானை இந்த குள்ள சகையு இயேசு எப்படிப்பட்டவருன்னு தான் பார்க்க ஆசையா இருந்தா. ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு, அவனை வீட்டுக்கு போய் அங்கு தங்கி அந்த ரட்சிப்பு அவனுக்கு கொடுத்தாரு, இலவசமான ரட்சிப்பு. அப்ப நம்முடைய இருதயம், நம்ம டெய்லி வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு போறோம், நல்ல வசனங்களை வாசிக்கிறேன், வசனம் நல்லா சொல்றோம், இன்க்ளூடிங் மீ, நான் வசனத்தை எல்லாம் சொல்றேன். ஆனா என்னுடைய கிரியை எப்படியாதான், முதல்ல வசனம் வாசித்தோம்ல, வசனத்தினாலும் அல்ல, வசனத்துல நல்லா சொல்லலாம். ஆண்டி ஜெபம் பண்ணும்போது அழகா ஜெபம் பண்ணினாங்க, ஆண்டவரே பசி உள்ளவரையும் வறுமை உள்ளவரையும் நீங்க போஷிங்க, அவங்கள பாதுகாங்க, எங்களை பரலோக ராஜ்யத்துல கொண்டு போங்க. இதுக்காக தான் நம்மளும் இருக்கிறோம் இல்லையா. ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்றோம். ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நம்மள அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. என்ன நீ யாருக்கு இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய் என்று சொல்றாரு. அப்ப ஆண்டவர் தான் கொடுக்கணும்ன்றது இல்ல, நம்ம நமது உலகத்துல இருக்கிற நம்ம என்ன செய்யணும், நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெரிகிற, கஷ்டப்படுகிற, வறுமையில் இருக்கிற, வியாதியில் இருக்கிற, துன்பத்தில் இருக்கிற, துயரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆறுதல் கொடுக்கணும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்முடைய வீட்டுக்கு நம்மளை ரட்சிப்பார் அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். அந்த சகையின் வீட்டுக்கு போய் ரட்சிப்பை கொடுத்தாரு. அதனால அந்த சகை எப்படி இருந்தாரு, என்ன செய்தாரு, நான் என்னுடைய ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்துருவேன்னாரு. மனமாற்றம். ஆண்டவர் வரும்போது மனமாற்றம், நம்முடைய இருதயம் மனம் மாறணும்ன்றார் ஆண்டவர். மனமாற்றம் இருந்தது. நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் என்ன செய்வேன், இரட்டத்தனையாக திரும்ப செலுத்துவேன் சொன்னார், கொடுத்தாரு. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், அப்படிப்பட்ட மனமாற்றங்கள் காணப்படணும் போது ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்கும் என்ன செய்வாரு, வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். மூன்றாவது ஒரு நபரை பார்த்தோம்னா, ஒரு மனுஷன், அவனுக்கும் ஆண்டவர் பத்தி தெரியாது, அவன் ரொம்ப கொள்ளக்காரன், கொடூரக்காரன், பொல்லாதவன், பணக்காரன், எல்லா வசதியோட இருந்தவன், ஒவ்வொரு தேவாலயமா போய் என்ன செய்வான், அந்த ஜனங்களை வெட்டி கொலை செய்யறவன், ஆண்டவரை பத்தி பேசிட்டாங்கன்னு அவங்கள கேலி பண்ணி அவங்களுக்கு என்னென்ன எப்பவும் அருவாளோட இருப்பாராம். அந்த மாதிரி ஒரு மனுஷன் பாருங்க, அவர் என்ன செய்யறாரு, ஊருக்கு போறாரு. எந்த ஊருக்கு போறாரு, தமஸ்குக்கு போறாரு. நட்டு பகல் வெயில். ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவனை கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாரு, சவுலே சவுலேன்னு 2 தடவை கூப்பிட்டாரு. ரெண்டு தடவை அவரை கூப்பிட்டாரு. அப்ப அவர் கேக்குறாரு, சவுலு நீங்க யாரு? அந்த வசனத்தை நீங்க வாசி பாருங்க, அப்போஸ்தலர் 9:3 நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் அவர் கேக்குறாரு சவுல் ஆண்டவரை பார்த்து, நீர் யார்? நம்ம எத்தனை பேரு நமக்கு பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே நீங்க யாரு, நீங்க எங்க இருக்கீங்க, இதெல்லாம் கேட்க நம்ம தெரிஞ்சவங்க. ஆனா சவுலுக்கு அவரை பற்றி தெரியல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, சவுல் நடுங்கி ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நமக்கு எத்தனை தரம் நம்ம ஆண்டவரை துன்பப்படுத்துறோம். ஆண்டவர் சொல்லுகிறபடி நம்ம செய்யாம இருந்தா அவரை துன்பப்படுத்துகிறது தானே. அவருடைய கற்பனைகள் இப்படி செய்யாம இருந்தா நம்ம துன்பப்படுத்துகிறது தானே. கீழ்ப்படியாம போனா துன்பப்படுத்துகிறது தானே. பொய் சொன்னா அவரை துன்பப்படுத்துறது தானே. எத்தனை நீ என்னை துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ என்னை துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். அப்ப அவன் நடுங்கிட்டான். நடுங்கி திகைத்து, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு கேட்டான். ஏன்னா அவன் ரொம்ப மோசமானவனா இருந்தான்ல. இப்ப ஆண்டவரே அவ்வளவு ஒரு கொடூரன ஆண்டவர் நேர சந்திச்சிருக்காரு. அப்ப அவன் கேக்குறான், என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே,
அப்படின்றாரு. அப்ப அவர் ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து நேர எங்க போ, நீங்க அதெல்லாம் வாசித்தீங்கன்னா தெரியும். சொல்றாரு ஆண்டவர், நீ நேர் தெருவு என்ற தெருவுக்கு போ. பிரகாசபுரத்துல சொல்லுவாங்க, ஒரு சாலை ரோடு, சாலை தெருவுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க தமஸ்கு போற வழியில என்ன சொல்றாரு ஆண்டவரு, நீ நேர் தெருவுக்கு போன்னு சொல்றாரு. நீ அங்க போ, அங்க உனக்கு செய்யப்படுவது அங்கு சொல்லப்படும் சொன்னாரு. அங்க போய் அவரை ரட்சித்தார் ஆண்டவர் சவுல். சவுல் அன்றைய தினத்துல எப்படி மாறிட்டாரு. அது பழைய கதை, குருடான இருந்தார் 3 நாள், அதெல்லாம் பார்க்க முடியாம அப்புறம் ஆண்டவரை தெரிஞ்சு கொண்ட பிறகு பார்வையடைந்தார். இப்ப சவுல் என்ன ஆயிட்டாரு, பவுலா மாறிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் பழைய பாவங்கள் இருக்கிறதா? நம்முடைய பெயர்கள் மாற்றப்படணுமா? நம்ம பெயர் மாற்றப்படணும், நம்முடைய இருதயம் மாற்றப்படணும். உங்க வஸ்திரத்தை கிழித்தல்ல, இருதயத்தை கிழித்து என்னிடத்தில் வாருங்கள் சொல்றாரு ஆண்டவர். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? கடினமா இருக்கா? ஆண்டவர்கிட்ட சொல்ற சதையான இருதயத்தை நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நறுங்குண்டதுமான இருதயத்தை தாரும். எங்களுக்கு இப்படிப்பட்ட துயரத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, என்ன துணிகரமான பாவங்களுக்கு போது அடியனை விலக்கி காரும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணணும். நாள் அது ஒரு நபரை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல, அதான் ஸ்கிரிப்சர் ரீடிங்ல வாசித்தாங்க, நல்ல அருமையான, நம்ம கவனிச்சிருந்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மனுஷன் எங்க இருந்து எங்க போறாரு, ஜெருசலேம்ல இருந்து எரிகோக்கு போறாரு. முதல்ல போறது அந்த அதுல ஒரு மனுஷன் நினைச்சுதான் இந்த குற்றுவிரா கள்ளர்கள் வந்து அவரை அடித்து கொலை கொலை செய்யறதுக்கு முயற்சித்திருப்பாங்க. ஆனா கொலை செய்யல, அடிச்சு துன்பப்படுத்தி நடக்க முடியாம குற்றுயிராய் அறக்குற உயிரோடு என்ன செஞ்சுட்டாங்க, அந்த இடத்துல போட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க கள்ளர்கள். ஆனா முதல்ல வந்தது யாரு, ஆசாரியர்கள். ஆசாரியன் ஒருவன், அவர் என்ன நினைச்சு சொன்னாரு, ஐயோ நான் லேட் ஆயிட்டு, என்னுடைய சபைக்கு போய் நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு லேட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாரு, போயிட்டாரு. லேவியன் அடுத்து வர்றாரு. லேவியன் என்ன பார்த்துட்டு, நான் பிஸியா இருக்கிறேன், நான் பக்கமாய் விலகி போனான்ன்றதை பாக்குறோம். இந்த 2 பேரையும் நீங்க யோசித்து பாருங்களேன். ஆண்டவருக்கு வந்து ஆசாரியர்கள் ரொம்ப பிடிக்கும், லேவியர்கள் பிடிக்கும் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு. இன்னைக்கும் அப்படிதான். ஆண்டவர் வந்து இப்படி இந்த ஆசாரியர்களையும் லேவியர்களையும் தேர்ந்தெடுத்தார். எதற்காக? அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக. அந்த பிரசங்கம் பண்ணுனாதான் ஊழியன்றது இல்ல. நீ ஆபத்து நேரத்துல யாருக்கு நீ உதவி செய்றியோ அதுதான் பெரிய ஊழியம். ஏன் அந்த ஆசாரியர் அப்படி போனாருன்றத பாத்தீங்கன்னா, நம்ம இந்த காலத்திலயும் அப்படிதான் இருக்கிறோம். ஆசாரியர்கள் சொல்றோம் நம்ம, ஆனா அந்த ஊழியத்தை உண்மையா செய்யறாங்களான்றது நமக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தான் தெரியும். உண்மையோடு அந்த வசனத்தின்படி செய்யணும்ன்றது நம்ம எல்லார் மேலயும் விழுந்த கடமையா இருக்கிறது. அதே மாதிரி லேவியனையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரு. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எப்படி ஆண்டவரை மறுதலிக்கிறாங்க அப்படின்றதுதான் நம்ம இதுல பாக்குறோம். 3வது வருஷம் ஒரு மனுஷன் வரான், அவன் தான் சமாரியன். சமாரியர்கள் வந்து கீழ்ப்படுத்தப்பட்ட மக்கள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். புறக்கணிக்கப்பட்ட ஜனங்க. யார் எந்த இதுலயும் நல்ல கூட்டத்துல இருக்க மாட்டாங்க. எல்லாமே லோவாவே தான் கருதி வச்சிருந்தாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து அவ கூட கேட்டா, எப்படி நீர் யூதனா இருக்க சமாரியன் இடத்துல என்னிடத்துல நீ சமாரிய ஸ்திரீனிடத்துல தண்ணி கேக்குறீங்கன்னு கேட்டா, அவ்வளவு தூரம் அவங்க ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த சமாரியன் என்ன செய்திருக்கான் பாருங்க, அவன் மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி சுயவாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் என்ன செஞ்சான், அவனை பராமரித்தான். சும்மா விட்டுட்டு போகல. அவனுக்கு ஹீல் ஆகுறது வரைக்கும் நான் என்ன செய்வேன், நல்லா கவனி, அவனுக்கு சுகம் வராத வரைக்கும் நான் என்ன செய்வேன், அந்த காசை நான் திரும்ப உனக்கு வந்து கொடுப்பேன். நம்மளா இருந்தா என்ன செய்வான் தெரியுமா, ஒரு வேளை நம்ம அப்படியே உதவி செஞ்சிருந்தா கூட என்ன செய்வோம், ஐயோ அப்பா இப்படி ஆயிட்டாயா, அப்படி இப்ப தூக்கி உட்கார வைப்போம். உட்கார வச்சுட்டு இருந்தா நான் யாரையாவது சொல்லி கூப்பிடுறேன், நான் போலீஸ கூப்பிடுறேன், இப்படி ஏதாவது செஞ்சு சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஆனா எல்லாரும் அப்படி செய்வாங்களான்றது தெரியல. நிறைய பேர் நன்மை செய்யறவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்றத நான் சொல்லல. ஏன்னா நமக்கு பயமா இருக்கு அந்த இடத்துல நம்ம நிக்கிறதுக்கும். அதனால போலீஸ் கிட்ட சொல்லிட்டு என்ன செஞ்சோம், ஒப்படைச்சு. ஆனா இவரு ஆம்புலன்ஸ கூப்பிட்டு, என்ன சுய வாகனத்தின் நாட்டு ஆம்புலன்ஸ், சுய வாகனத்துல ஏற்றி அங்க கொண்டு போய் பராமரித்து சுகம் கிடைக்கிறது வரைக்கும் பாதுகாத்தாரு அப்படின்றத நம்ம இதுல பாக்குறோம். அப்ப ஆண்டவர் இந்த கதையை சொல்லும் போது கேட்கிறாரு, இதுல யாரு நல்லவன் அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த சமாரியன் தான், தாழ்த்தப்பட்டவன் தான், புறக்கணிக்கப்பட்டவன் தான், இயேசுவால் அந்த ஜனங்களால அங்கீகரிக்காத ஒரு மனுஷன் தான். ஆனா ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி செய்திருக்கிறார் பாருங்க. நம்ம எல்லாரும் சத்தியம் தெரிஞ்சவங்க, எப்படிப்பட்ட ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறோம். உங்களில் ஒருவன் குறை உள்ளவன் என்று காணப்பட்டால் நம்ம எப்படி கண்ணை மூடிட்டு போயிடுறோம். பிரச்சனை இருக்கும்போது நம்ம கண்ணை மூடிட்டு போயிடுறோமா, தெரியாதவங்க மாதிரி இருக்கிறோமா, அல்லது காணாதவர்கள் போல இருக்கிறோமா? அதனால இந்த சமாரியனுக்கு ஆண்டவர் என்ன பெயர் கொடுத்தாரு, நல்ல சமாரியன்.
நீங்களும் நான் நல்லவன் நல்ல சமாரியன் பேர் வாங்கணுமா, அல்லது இன்னும் இருந்ததே அப்படியே இருந்துட்டு இருந்துட்டு போகணுமா? இல்ல, இந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க ஏதோ சின்ன சின்ன செய்தா கூட, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பலன் இல்லாமல் போகாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நமக்கு என்ன செய்யணும், நீங்க அதனால நன்மை செய்ய படியுங்கள் அப்படின்னு நம்ம நன்மை செய்வதில் குறைவுள்ளவர்களா இருக்கிறோன்றதுனாலதான் ஆண்டவர் நமக்கு அப்படி கொடுத்திருக்கிறாருன்றதை பாக்குறோம். நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, நமக்கு தெரியும் இவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இந்த சூழ்நிலையில இருக்கு, ஆனா ஏதாவது வேணும்னா எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படிம்பாங்க. அப்படி சொல்றதா? தெரிஞ்சிருக்கும் போது அதை அறிந்திருந்தும் நீ செய்யாமல் போனால் அது பாவம்னு நீங்க பாருங்க. அத ஒருத்தங்க வாசிங்க. ஆதியாகமம் வசனம் 4, அதிகாரம் 4 வசனம் 7. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 7 ஒருத்தங்க எடுத்து வாசிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதை செய்யாம போனோம்னா எப்படி இருக்குன்றதே நம்ம பார்க்கணும். ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். பாருங்க, நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் என்னது அது? பாவம், சாபம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, அது இன்னொரு வசனம் இருக்கும், அதை செய்ய திராணி இருக்கும்போது நன்மை செய்யறவர்களுக்கு செய்யாமல் விடாதே, அதுவும் பாவம். நம்ம பாவம் பாவம்னு சொல்றோம். என்ன பாவம்? பொய் சொன்னாதான் பாவம்னு நினைக்கிறோம், அப்படிதானே? களவு செஞ்சாதான் பாவம்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கற்பனைகளை மீறுகிறதே பாவம்ன்றாரு. கற்பனைகள் மீறுறதானே இதெல்லாம். நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம எல்லாரும் நம்முடைய இதே நோக்கமே நித்திய ஜீவனை அடையணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்ன்றதுதான். அப்ப இதெல்லாம் நம்ம செஞ்சாதான் என்ன செய்ய முடியும், நம்ம அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும்ன்றதையும் தேவன் நமக்கு அழகா இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கடைசி காலத்துல எப்படி ஆண்டவர் நம்மளை பிரிப்பார் அப்படின்றதையும் நம்ம படிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 5வதாக பார்க்கும்போது லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 இருந்தே போகுது. இதுல ஒரு கதையை நீங்க பாத்தீங்கன்னா, 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், ஒருத்தன் லாசரு. இந்த ஐஸ்வர்யவான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐஸ்வர்யவான் பெரிய பணக்காரன். அவங்க தெரியும் பணக்கார வீடுகளை எப்படி சாப்பாடு இருக்கும், எப்படி உடை இருக்கும், எத்தனை வேலைக்காரங்கள் இருப்பாங்க, ஆடு மாடுகள் இருக்கும் இல்லையா. அவங்களுக்கு கவலைன்றது தெரியாது, பண கஷ்டம் தெரியாது, ஜனங்க கஷ்டப்படுற பிள்ளைங்களோட துன்பம் தெரியாது, அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. சோ இப்படிப்பட்ட இடத்துல லாசருன்னு ஒரு மனுஷனும் இருந்தான். இவன் ஒரு ரொம்ப ஏழை மனுஷன். இவன் பருக்களால் நிறைந்து வியாதி நிறைந்து இருந்தான். நம்ம எத்தனை பேர் வியாதி நிறைந்த ஜனங்களை நம்ம போய் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆசைப்படுறோம்? நமக்கு என்ன, எங்கேயோ இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்ன அப்படி இந்த லாசருன்ற பருக்களால் நிறைந்திருந்தான். இவன் உடம்ப நாய் நக்குமா. ஐஸ்வர்யவானும் இருக்கான், லாசருவும் இருக்கிறான். ஆனா அந்த ஐஸ்வர்யவான் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஏழை மனுஷன் அங்கேயே அதே இடத்துலதான் இருக்கிறான் பக்கத்துல. ஆனா நாய் நக்கிட்டு போகுமா, யாருமே பராமரிக்க மாட்டாங்க. உட்காருமா அந்த பருக்கல்ல. சாப்பாடு கிடையாது சரியா. அவன் மேஜையில இருந்து விழுகிற துணிக்கைகளை தான் எடுத்து இவன் சாப்பிடணும், தான் அவனுக்கு சாப்பாடு. எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்களேன். நீ ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருமே மறிக்க நேரிட்டது ஒரு நாள். மறிக்கும் போது இந்த ஐஸ்வர்யவான் எங்க போனானா, நேர பாதாளத்துக்கு போனானா. இந்த லாசர் எங்க போனானா, ஆபிரகாமுடைய மடி நேர போயிட்டானா, இது உட்கார்ந்து இருந்தானா. அப்ப இந்த எரி நகரத்துல கிடந்த ஐஸ்வர்யவான் பார்த்துட்டு சொன்னானா, ஐயா, ஐயோ அது எப்படி இவன் இவ்வளவு மோசம், இவன் இப்படி எல்லாம் இருந்தான், பருக்களால இருந்தான், இவன் ஏழையால இருந்தான், இவன் எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போனான் அப்படின்றது இவனுக்கு வருது. அப்போ பார்த்துட்டு அப்போ ஆபிரகாம் சொன்னாரா, ஆமா நீ நீ உலகத்துல நீ சுகபோகமா இருந்த, சந்தோஷமா இருந்த. ஆனா இவனோ என்ன செய்ய, எல்லா பாடுகளையும் அனுபவித்தான். அதனால இவன் பரலோக ராஜ்யத்துல இவன் சேர்க்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அவன் சொன்னான்னா, ஐயா, எனக்கு ஒரு சொட்டு தண்ணியாவது அவனுடைய கையால எனக்கு கொடுங்க அப்படின்னா. இல்ல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, உலகத்துல இருக்கும் போதே நீ முடிஞ்சு போச்சு. நீ அவனுக்கு என்ன செஞ்சிருந்தியோ அதைதான் உனக்கு செய்யப்படும் இல்லையா. நம்ம மனுஷங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும்.
கான்சிக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்முடைய கிரியைக்கு தக்க பலன் நமக்கு ஆண்டவர் தருவேன்னு சொல்றாரு, இல்லாமல் போகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய. அப்புறமா சொன்னானா, சரி ஐயா அப்படின்னா அந்த லாசருவையே நீங்க அனுப்பி எனக்கு சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களையாவது ரட்சிக்கிறதுக்கு அனுப்புங்க ஐயா அப்படின்னு கேட்டார், கெஞ்சினானா. அப்ப ஆபிரகாம் சொன்னாரா, நீ போய் இவனை அனுப்பி அவங்க ரட்சிக்கப்பட தேவையில்ல, அங்க மோசே எலியா இப்படி தீர்க்க தரிசிகள் எல்லாம் இருக்கிறாங்க, அதை கேட்டு அவங்க மனம் திரும்பினா போதும் அப்படின்னாராம். அப்ப ஆபிரகாம் சொன்னாரா, இல்ல அவன் வந்து அவங்க சொல்லியே கேட்கல, இவன் சாரி ஐஸ்வர்யவான் சொன்னா, இல்ல ஐயா உங்க உயிரோட இருந்த உம்மிடத்துல இருந்து ஒருத்தர் போனோம், மருத்துவருந்து ஒருத்தர் போனா அவங்க அதை கேட்டு மனம் திரும்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அப்ப ஆபிரகாம் சொன்னாரு, அப்படி இல்ல, அங்க இருந்து மனம் திரும்பலன்னா இனிமே அந்த இது என்ன ஆயிடுச்சு, நமக்கு முடிஞ்சிருச்சு, அந்த பேழைய க்ளோஸ் பண்ணின மாதிரி முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய சாப்டரும் அதே மாதிரி நம்ம உலகத்துல இருக்கிறத வரையிலும் நமக்கு ஆண்டவர் டைம் கொடுத்திருக்கிறாரு. அதுதான் என்ன காலம்? கிருபையின் காலம். உங்களுக்கும் எனக்கு அதுதான் ஒவ்வொரு நாளும் கூட்டி கொடுக்குறேன்னு. ஏதோ ஆண்டவர் நம்ம நல்லவங்க, நம்ம பணக்காரங்க, நம்ம படிச்சிருக்கிறோம், நான் நல்ல வசனம் சொல்றேன், நான் பிரசங்கம் பண்றேன் அப்படின்றதுக்காக இல்ல, அவருடைய வேலை இன்னும் நிறைவேற்றுவனான்னு காத்துட்டு இருக்கிறாரு. இவன் நல்லது செய்யறாளா, நல்லது பேசுறாளா, அதுக்காக நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், ஐயோ எனக்கு நானே கஷ்டப்படுறேன், நான் எப்படி அப்படிலாம் உதவி செய்ய முடியும். இல்ல, இதுதான் ஒரு வழின்றதுல உனக்கு அந்த திராணி எவ்வளவுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ சின்ன சின்ன காரியங்கள்ல நீ செய்ய முடிஞ்சத என்ன செய், நீ செய், செய்யாம இருக்காது அப்படின்றாரு. நீ ஒருத்தங்க சோவினமா இருந்தாங்கன்னா அவங்கள நீ போய் விசாரி, அப்படிதானே ஆண்டவர் சொல்றாரு. நீ எப்படி பிரிக்கிறாரு, செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கும்போது, செம்மாறியாடுகளை வலது பக்கத்துல பிரிக்கும்போது என்ன சொல், நீ என்னை பார்க்க வந்த, என்னை விசாரித்த, என்னை சாப்பாடு கொடுத்த, எனக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்த, எனக்கு வஸ்திரம் கொடுத்த, எனக்கு அதை கொடுத்த. இது இந்த இடது பக்கத்துல உள்ளவங்க என்ன செய்திருக்காங்க, எல்லாம் செஞ்சோன்னு சொல்றாங்க. அப்படிதானே, நாங்க பிரசங்கம் பண்ணணும், நாங்க ஜெபித்தோம், நாங்க இதை கொடுத்தோம், அதை கொடுத்தோம், சாப்பாடு கொடுத்தோம். நீ என்ன செய்துட்டார் ஆண்டவர்? இல்ல, நான் உங்களை அறிய, நீங்க செய்ய வேண்டிய பிரகாரம் செய்யல. பெருமைப்படுத்தி இருப்பாங்க. ஒருவேளை நம்ம எல்லாம் செஞ்சுட்டு பெருமையும் படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பெருமை பட்டுக்கிறோம் நம்மளே. அப்படி இல்லாதபடி நம்ம தாழ்த்தி, ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முடிந்த அளவு ஒரு ஒரு சில பேருக்கு சில இடங்கள்ல பஸ்ஸுக்கு நிப்பாங்க, அவங்களுக்கு நம்ம $1 ₹1 கொடுத்தா கூட அது பிரயோஜனம் தான். நிறைய கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தகுதிக்கு தக்க நம்ம பிறருக்கு நன்மை செய்து நமக்கு உதவியை ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறோம் அந்த காரியங்களை செஞ்சுட்டோம்னா ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுனால என்ன ஆகுமா, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள் நம்மளோட போகாது, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும், 1000 தலைமுறை மட்டும் நம்ம நல்ல செய்யலைன்னா, பெற்றோர்களாக என்ன மேல நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் நல்லா செய்யலைன்னா நம்மள சபிக்கப்பட்டுட்டே இருப்போம். சாபம் நமக்கு வேணும், ஆண்டவர் அதையும் மாத்துவேன்னு சொல்றாரு. அந்த சாபத்தெல்லாம் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றுவேன்னு சொல்றாரு. அதனால எனக்கு அருமையான பிள்ளைகளை, நம்ம இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானத்தை தந்திருக்கிறாரு, அறிவை தந்திருக்கிறாரு, வெள்ளத்தை தந்திருக்கிறாரு. நம்ம சாக்கு போக்கு சொல்லியே வாழ்றோம். எனக்கு முடியல, எனக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு, எனக்கு அது செய்ய முடியாது, எனக்கு இதை செய்ய முடியாது. நம்மளை நிறைய இடத்துல நம்மளை என்ன செய்றாங்க, அவமதிக்கிறவங்க சில இடத்துலயும் இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் என்ன நம்மளை தெரிந்தெடுத்து இருக்கிறாரு. அவருடைய ஊழியத்தை, அவருடைய வேலையை நம்ம செஞ்சோம்னா ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தலாம்ல. அப்ப நம்ம ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு நம்ம ரட்சிப்பாரு இல்ல, ஆண்டவர் நம்முடைய பேரை மாத்துவாரு இல்ல. சவுல பவுலா மாத்தினாரு, சமாரியனை நல்ல சமாரியனா மாத்தினாரு. ஆண்டவரே வழிய நம்மளுக்கு செய்வது, நம்மளையும் அதைதான் செய்றாரு. நம்ம கண்ணு முன்னாடி தெரியுற, கேள்விப்படுகிற, கண்ணால காதை உண்டாக்குனவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்குனவர் காணாரோ. அதே மாதிரி நம்மளும் கண்ணு காணாம போகாம நம்ம எளியவர்கள் இடத்துலயோ யாரா இருந்தாலும், எளியவர்களுக்கு தான் இல்ல, யாருக்கு உதவி தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம உதவி செஞ்சு தேவனுடைய ராஜ்யத்தை கேட்டு பிள்ளைகளா ஜீவிக்க தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நேரத்துல முடிவு பாட்டை ஏஞ்சல் பாடுவாங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.